ஐயோ எம்மாடி என்ன பண்ணுவேன்? ஐயோ எவ்வளவு பெரிய ஆபத்து நடந்து போச்சு, எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்து போச்சு. நிறுத்துங்க, அடிங்கடா. தெருநாய் மாதிரி சுருநாய் மாதிரி என்ன அடிங்க, அடிச்சு கொல்லுங்கடா. ஏய் நீங்க எல்லாரும் இப்படி அப்பாவிகளா இருக்கிறதுனாலதான் உங்க எல்லாரையும் தந்திரமா கொல்ல பாக்குறான் இந்த கேட்டு நரி. ஏய் உன் பசி அடங்குச்சா இல்லையா? இன்னும் எத்தனை அப்பாவிகளை கொன்னா உன் பசி அடங்க போகுது சொல்லு. ஏன் இப்படி கூச்சல் போடுற? முதல்ல ஜனங்களை காப்பாத்துவோம். கூச்சல் இல்லையா, தாங்க முடியாத வேதனை. வேண்டாயா வேண்டாம், இந்த ஃபேக்டரி வச்ச ஜனங்களை செத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன், கேட்டியா? நானா? நீ இல்லாம நாங்களா? எதுக்கு உதவாத ஃபேக்டரின்னு சொன்னா இருந்த 5 லட்சத்துக்கு வாங்கி போட்டியே. ஜனங்க ஒத்துக்கிட்டாலும் நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியும் பூச்சி மருந்து ஃபேக்டரிய உன் இஷ்டத்துக்கு உன் கையாலே நீ திறந்து வச்சுக்கிட்ட. ஏய் கொஞ்சமாவது புத்தியோட பேசுறியா இல்ல குடிச்சிட்டு வந்து உளறியா? ஊரு பூரா ஜனங்களா செத்து விழுந்துட்டு இருக்காங்க, அதை பார்க்காம இங்க என்ன பஞ்சாயத்து? பஞ்சாயத்து இந்த ஊர் ஜனங்களுக்கு 2 பாட்டில் ரத்தமும் 1 பாட்டில் குளுக்கோஸும் கொடுத்து கவர் பண்ணவன் தானே நீ. விஸ்வநாதா நீ கேட்டாத. அந்த ஃபேக்டரி வச்சா ஜனங்களா செத்துருவாங்க வேண்டாங்கன்னு சொன்னதுக்கு ஜனங்க எனக்காக உயிரை கூட கொடுப்பாங்கன்னு சொன்னல, இப்ப அதான் என்ன நடக்குது? ஜனங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தவன் தானே நீ. 5 லட்சம் ஆகும், பணத்துக்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டதுக்கு அதை நான் பாத்துக்கிறேன், ஆனா என் பேரை தான் வைக்கணும்னு சொன்னீங்கல்ல. உன் மேல சந்தேகம் வந்து என்கொயரி வச்சான். இந்தாயா உன் பேங்க் பாஸ்புக், ஃபேக்டரி ஒண்ணுங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ். பாத்தீங்களாமா பாத்தீங்களா? உங்க காந்தியோட பேங்க் அக்கவுண்ட்ல 20 லட்சம் உங்க ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி தன்னுடைய அக்கவுண்ட்ல கரன்சியா சேர்த்துக்கிட்ட மாடர்ன் மகாத்மா. புறப்படுங்கயா, அந்த கேஸ் இங்க வந்துச்சுன்னா நம்ம உயிரும் போயிடும். வாங்கயா. இன்னும் எதுக்கு இவனை பார்த்து நிக்கிறீங்க? இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிரில நாம காப்பாத்தி ஆகணும், வாங்க. என் பேச்ச கேளுங்க. உங்க பேச்ச இன்னமா கேட்க சொல்றீங்க? இத்தனை காலமா உங்க பேச்ச கேட்டதே எங்களுக்கு சோறு கிடைக்கும்னு நினைச்சா. ஆனா உயிரே போனாலும் ஒரு கொலைகாரன் நம்புற அளவுக்கு எங்களுக்கு புத்தி கெட்டு போல தாத்தா. ஏன்னா நேத்து வரைக்கும் உங்க பேச்ச கேட்டோம்ல தாத்தா, அதனாலதான். உங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லியிருந்தா எங்க ரத்தத்தையே தாலியா வித்து கொடுத்துப்போமே. வேண்டான்னு சொல்லியும் கேட்காம வேலை கிடைக்க போகுதுன்னு வெள்ளிக்கிழமை அதுவுமா தாலியை அடகு வச்சு கொடுத்தாரு. திருட்டுத்தனை செஞ்சு அதையும் வாயில போட்டுக்கிட்டியே. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன். நான் 900 ரூபாய் தானே கொடுத்தேன். இந்த மீதி 100 ரூபாய். இந்த பணத்தோட என் பையன் பணத்தை எடுத்துட்டு போ. இந்த ஊரு நல்லா இருக்கணும்னா கோயில் கட்ட வேண்டாம், பள்ளிக்கூடம் கட்ட வேண்டாம், நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த ஊரை சுடுகாடு ஆகிட்டே பாவி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் காந்தி தாத்தா உன்ன மாதிரியே இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.